friends, welcome to Prime Health and Beauty Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல hair dye எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இந்த வீடியோல சில டிப்ஸோட பார்க்க போறோம். hair dye ரெடி பண்றதுக்கு மருதாணி இலை பொடி அப்புறம் அவரை பொடி இது ரெண்டும் தான் மெயின் திங். இது ரெண்டு மட்டும் இருந்தாவே hair dye சூப்பரா ரெடி பண்ணிடலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா இது ரெண்டுமே நேச்சுரலா இருக்கணும். இது எங்கே வாங்கணும் எப்படின்றத நான் எண்டு வீடியோவில் சொல்கிறேன். எங்கே வாங்கினா ஒரிஜினலாக கிடைக்கும் அப்படின்றத எண்டு வீடியோவில் பாருங்கள். இப்போது ஹேர் டைக்கு ஃபஸ்ட்டே என்ன பண்ணணும்னா ஹேரை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மருதாணி இலை பொடி எடுத்துக்கோங்க. உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மருதாணி இலை பொடி எடுத்து நைட்டே ஊற வச்சுக்கணும். தண்ணீர் கலக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துட்டு ஊற வச்சிடுங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும். அப்போ எடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க. 3 hours கம்பல்சரி 3 hours ஊற வச்சிடுங்க. தலையில் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா 2 hours மேக்ஸிமம் 3 hours மினிமம் 2 hours ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறமா நார்மலாக வாஷ் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு ஷாம்பு சிகக்காய் எதுவும் போடாமல் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மறுநாள் என்ன பண்ணணும்னா அவரை இலை பொடி அப்ளை பண்ண போகிறோம். அவரை இலை பொடியும் தேவையான அளவுக்கு எடுத்து தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவரை இலை பொடி யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக கையில் ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கையில் அப்படியே பிளாக்காக மாறிடுது, தோல் உரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரியே இருக்கிறதுனால க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் கைக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அவரை இலை பொடி தண்ணியில் கலந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணிடணும். உடனே அப்ளை பண்ணிடணும், ஊற வைக்கக்கூடாது. இதை அப்ளை பண்ணிவிட்டு இதுவும் 3 hours விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மலாக வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு கலர் சேஞ்சஸ் தெரியும். அந்த மருதாணி இலை அப்ளை பண்ணும்பொழுது ரெட் கலரில் மாறி இருந்த முடி எல்லாமே பிளாக் கலரில் இப்போ சேஞ்சஸ் ஆகிருக்கும். இப்போ இது அப்ளை பண்ணும்பொழுது மாதத்தில் 2 முறை பண்ணால் போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணுறதா இருந்துச்சுன்னா 3 டைம் போடுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ ஆக 2 டைம், அதுக்கப்புறம் 1 முறை போட்டால் போதும் மாதத்தில். அந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கும் பொழுது உங்கள் ஹேரோட கலர் சேஞ்சஸ் ஆகிறது கண்டிப்பாக மாறிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் இதில் என்ன டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொன்னேன். அதுக்கப்புறமா க்ளவுஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ டைம் ஊற வைக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கேன். இப்போ எங்கே வாங்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அமேசானில் தான் நான் வாங்கினேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது எல்லாத்துலேயுமே இருக்குது. இதில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும். மருதாணி இலை பொடியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 450 இந்த மாதிரி இருக்கும். அவரு இலை பொடிக்கும் 450 சொல்கிறாங்க. நமக்கு மருதாணி இலை பொடி நேச்சுரலாக இங்கே எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. ஆனால் அவரு இலை பொடி நேச்சுரலாக கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் அமேசானில் வாங்கிக்கிட்டிங்கன்னா போதுமானது. மருதாணி இலை பொடி பக்கத்தில் இருக்க வீட்டில் செடியில் பறித்து அப்ளை பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.